கிழக்கில் கடலில் தொடரும் கடற்கொள்ளையால் சோதனை மேல் சோதனையை அனுபவிக்கும் மீன்பிடி துறை. நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஆசியாவின் ஆச்சரியமிகு நாடான இலங்கை தீவில் மீன்பிடி முக்கிய பாத்திரம் வகிக்கும் பிரதான தொழில்களில் ஒன்று. அதிலும் வடக்கு கிழக்கில் மீன்பிடி என்பது சிறப்பம்சங்கள் நிறைந்த ஒன்றாகவே வரலாற்று நெடுகிலும் இருந்து வந்துள்ளது. இந்த மீன்பிடியில் பல லட்சக்கணக்கானோர் ஈடுபட்டு வருகின்றனர். கடலுக்கு போனால் பிணம், வெளியே வந்தால் பணம் என்னும் கதையை நம்மில் எத்தனை பேர் அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் இந்த கட்டுரையின் வாசல் கேள்வியாக முன்வைக்கின்றோம். கிழக்கில் மீன்பிடி என்பது எப்போதும் முதன்மையான தொழிலாகவே இருந்து வருகிறது. அதனாலேயே அழகிய மட்டக்களப்பு மாவட்டம் மீன்பாடும் தேனாடு என சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது. மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீன்பிடி வள்ளங்கள், இயந்திரங்கள், வலைகள் அடங்கலாக மொத்தம் 50 தொடக்கம் 60 லட்சம் பெறுமதியான உபகரணங்கள் தான் கடலில் மிதந்து கொண்டிருப்பது. கடல் அலையுடன் போராடி தோணியில் சவலடித்து காற்றின் திசை அறிந்து துடுப்பை சுழற்றி பெரிய இயந்திர படகில் தினமும் மாலையில் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து கடுமையான காற்றுடன் கூடிய காலநிலையை எதிர்கொண்டு மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்படி கஷ்டப்பட்டு பிடிக்கும் மீன்களை நொடிப்பொழுதில் ஒரு திருட்டு கும்பல் கொள்ளையடித்து சென்றால் எப்படி இருக்கும் நிலை என்பதை நாம் மனக்கண்ணில் எண்ணிக்கொள்வோம். மீன்கள் திருடப்படும் போது எங்களின் நிலைகளை கூறி மன்றாடிய நாட்களும், துப்பாக்கி முனையிலும் நாங்கள் மிரட்டப்பட்ட சம்பவங்களும் கடலில் அதிகமாகவே நடந்துள்ளது என மனவேதனைப்படும் மீனவர்கள் சொல்லும் கண்ணீர் கதை. நிர்வாகத்தை கட்டமைக்கும் நோக்கில் குறித்து சில பிரதேசங்களை உள்ளடக்கி துறை எனும் நிர்வாக அழகு மீனவர்கள் மத்தியில் உள்ளது. இதன் அடிப்படையில் அம்பாறை மாவட்டம் 8 துறைகளை கொண்டுள்ளது. 2007ஆம் ஆண்டு முதல் கடலில் மீன் திருடும் சம்பவங்கள் நடக்கிறது. இது விடயமாக கடந்த ஜனாதிபதி முதல் சகல தரப்பினருக்கும் அறிவித்துள்ளோம். இப்போதுள்ள அரசாங்க பிரதானிகள், பாதுகாப்பு படை பிரதானிகள் வரை அறிவித்துள்ளோம். இந்த விடயம் தொடர்பில் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ALM அதாவுல்லா, HMM ஹரிஸ், முஷர்ரப் முதுநபின் உட்பட பலரிடமும் நேரடியாக சந்தித்து இவ்விடயங்களையும் மிக நீண்ட கால தேவையான துறைமுக பிரச்சினைகளையும் பேசினர். அவர்கள் செய்து தருவதாக கூறியுள்ளார்கள். ஆனால் எதுவும் நடந்த பாடில்லை என அம்பாறை மாவட்ட ஆழ்கடல் இயந்திர படகு மீன்பிடி உரிமையாளர் மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் மீரா சாஹிப் அப்துல் ஹமீத் தெரிவிக்கிறார். ஒரு நாள் கடல் தொழில் செலவாக எரிபொருள் செலவு உட்பட 15 தொடக்கம் 20,000 செலவாகிறது. எரிபொருளின் விலையேற்றத்தை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் அப்பாவி மீனவ சமூகமாகிய எங்களை மரத்தால் விழுந்தவை மாடு நிறுத்தி கணக்காக திடர்களும் தங்களின் கைவரிசை காட்டுகிறார்கள் என்கின்றனர். கல்முனை பிராந்திய மீனவர்கள் மீன்பிடியின் தொழிலில் முதலாளியை தவிர்த்து நாளர் ஒரு நாள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகிறார்கள். நித்திரை விழித்து பிள்ளைகளினதும் எங்களினதும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கடலில் கஷ்டப்பட்டு பிடிக்கும் மீனை இலகுவாக வந்து சொகுசாக திருடி செல்கிறார்கள். இரவு 11 தொடக்கம் 12 மணியளவில் 40 தொடக்கம் 45 குதிரை வலி கொண்ட 2 மோட்டார் எஞ்சினை பொருந்திய சிறிய ரக படகை கொண்டு இந்த செயலை செய்து வருகிறார்கள். அது எடை கொண்ட கொப்புரு, தலப்பத்து போன்ற விலை கூடிய 100 அல்லது 150 கிலோ எடை கொண்ட மீன்களை தினமும் திருடும் இவர்கள் அந்த மீன்களை ஆறுதலாக கலட்டி கொண்டு நிற்க நேரமில்லாததால் வலையுடன் சேர்த்து அறுத்து கொண்டு செல்கிறார்கள். ஒரு நாளில் அவர்கள் பயணிக்கும் அந்த பாதையில் உள்ள 50 அல்லது 60 படகுகளின் வலைகள் இப்படி காவு கொள்ளப்படுகிறது. இதனை செய்வது ஒரு படகல்ல, 10 தொடக்கம் 20 படகுகள் இணைந்தே இதை செய்கிறார்கள். இது ஒரு வலையமைப்பின் கீழ் நடைபெறுகிறது. இவர்களை இயங்குபவர்கள் பிரதானமாக ஓரிருவரே.
இந்த திருட்டு வேலையை கடலில் இறங்கி செய்பவர்களுக்கு உயர் போதை தரும் மதுபானங்கள் வழங்கப்படுகிறது. அதனால் என்ன செய்கிறோம் என்பதை கூட உணர முடியாதவாறு முழு போதையில் தான் அவர்கள் கடலில் இந்த வேலையை செய்கிறார்கள். எங்கள் வலையிலிருந்து மீன்கள் களவாடப்படும் போது துண்டாடப்படும் வலையை மீளவும் பயன்படுத்த தயார்படுத்துவதற்காக 5-6 நாட்கள் எடுக்கிறது. அதற்காக ஆள்கூலி 2000 சீரமைக்க எடுக்கும் செலவுகள் என்பனவும் வீணான அநியாய செலவாக வருகிறது. இதனால் ஒரு தடவை மீன் களவு போகும் படகு மீன்களை மட்டுமன்றி 20,000 ரூபாய் அளவில் பணத்தையும் இழக்கிறது. அந்த நாட்களின் தொழிலும் இல்லாமலாக்கப்படுகிறது என மீனவர்கள் தனது கண்ணீர் கதையை ஆரம்பிக்கின்றனர். இது தொடர்பில் சுமார் 1.5 வருடங்களுக்கு முன்னர் கொரோனா அலை இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்ட கரையோர பிரதேசங்களின் ஆழ்கடல் மீனவர்கள் சங்கங்கள், மீனவர் சமாசங்கள், மீனவர் சம்மேளனங்கள் ஆகிய இணைந்து சாய்ந்தமரில் நடத்திய மீன் திருட்டை ஒழிப்பது தொடர்பிலான சந்திப்பில் கலந்து கொண்டு மீனவர்கள் மத்தியில் பேசிய கல்முனை போலீஸ் நிலைய பிரதம போலீஸ் பரிசோதகர் ஜமீல் முகமது சட்ட நடவடிக்கை எடுக்கும் பணி ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. ஆழ்கடலில் இயற்கையுடன் போராடி அன்றாட வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களின் வயிற்றில் அடிக்கும் செயற்பாட்டை இனியும் அனுமதிக்க முடியாது என தெரிவித்தார். மேலும் சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் இலகுவாக தப்பிவிட முடியாது. இலங்கை கடற்படை விசேட அதிரடிப்படை போலீசாரின் கூட்டு முயற்சியில் இந்த திருட்டு நடவடிக்கைகளை ஒழிக்க விசேட திட்டத்தை செயற்படுத்தி மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வை பெற்றுத்தர உறுதியளிப்பதாக தெரிவித்தார். ஆனால் இன்று வரை இந்த பிரச்சினை நிறுவது துரதிர்ஷ்டவசமானது. மட்டக்களப்பு மாவட்ட களுவாஞ்சிக்குடி, செட்டிப்பாளையம், தேத்தாத்தீவு உட்பட அதை அண்டிய பிரதேசங்களிலேயே ஆழ்கடல் மீனவர்களின் மீன்கள் திருட்டு போவதாகவும் மணிக்கு 40 கிலோமீட்டர் குதிரை வேகம் கொண்ட சிறிய ரக மீன்பிடி படகுகளை கொண்டே இந்த திருட்டு சம்பவங்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் மீன்களுடன் சேர்த்து மீன்பிடி வலைகளையும் வெட்டி எடுத்து செல்வதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் பல முறைப்பாடுகள் போலீஸ் நிலையங்களிலும் கடற்படை தளங்களிலும் இராணுவ முகாம்களிலும் கடற்தொழில் திணைக்கள அலுவலகங்களிலும் பதிவாகியுள்ளது. ஆனால் நடவடிக்கை எதுவும் திருப்திகரமாக இல்லை. அரசு அதிகாரிகள் கண்டும் காணாமலும் விடுகிறார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. அவர்களின் படகில் போலியாக எடுத்துக்கொண்டு திரியும் வலைகளுக்கும் அவர்களின் படகுகளில் தினம் காலையில் வரும் மீன்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இருக்காது என்கிறார்கள் மீனவர்கள். அந்த மீன் திருடர்கள் கைதானாலும் சில மணித்தியாலங்களிலேயே விடுதலையாகிறார்கள். அது எப்படி என்பதுதான் எங்களுக்கு புரியாதுள்ளது. பல மில்லியன்களை கொண்டு தொழிலை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கும் எங்களுக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இதனால் எங்களின் வாழ்வாதாரம் படுபாதாளத்தை நோக்கி செல்கிறது. இதனால் அடுத்ததாக என்ன செய்வது என்று அறியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் மீனவர்கள். எரிபொருள் மற்றும் ஏனைய செலவுகளை செய்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றால் பிடிபடும் மீன்களையும் இவர்கள் திருடிச் சென்றால் கடலுக்கு தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் என்ன செய்வது? அல்லது இதை நம்பி முதலீடு செய்த முதலாளிகள் என்ன செய்வது? ஒவ்வொரு மீன்பிடி படகு முதலாளிகளும் பல மில்லியன் கடன்காரர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மத நம்பிக்கைப்படி தற்கொலை செய்ய முடியாது என்பதனால் பல சிக்கல்களுடன் உயிருடன் இருக்கிறார்கள். இந்த மீன் கொள்ளை பிரச்சினையால் 10 நாளைக்கு ஒரு தடவை 2 லட்சம் ரூபாய் அளவில் நஷ்டம் ஏற்படுகிறது என்கின்றனர் மீனை பறிகொடுக்கும் மீனவர்கள். கல்முனை முதல் அக்கரைப்பற்று வரையான கடற்பகுதிகளில் 350 தொடக்கம் 400 வரை இயந்திர படகுகள் அளவில் உள்ளது. இந்த இயந்திர படகுகளினால் நேரடி நன்மை அடையும் குடும்பங்கள் 20,000 அளவில் உள்ளது.
இந்த கடற்கொள்ளையினால் ஆழ்கடல் மீனவர்கள், முதலாளிகள், மீன் வியாபாரிகள் இவர்களை நம்பி உதவி செய்தோரின் பல்வேறு தரப்பினரும் நேரடியாக பாதிக்கப்படுகின்றனர். போதாக்குறைக்கு இப்போது சுருக்கு வலையில் மீன்பிடிக்கும் நிலையில் உருவாக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டுள்ள இந்த மீன்பிடி முறையை சட்டவிரோதமான முறையில் மின்குமிழ்கள், சிறிய ரக படகுகளை கொண்டு அதே கும்பல் சுருக்கு வலையில் மீன்பிடிக்கின்றனர். இது சம்பந்தமாக அதிகாரிகள் தெரிந்தும் மௌனமாக உள்ளார்களா என சந்தேகம் கொள்ளும் மீனவர்கள் இந்த வலையில் மீன்பிடிப்பதனால் சிறிய மீன்கள் கூட இந்த சுருக்கு வலையில் அள்ளுண்டு செல்வதனால் பெரிய மீன்கள் பிடிபடும் வீதம் குறைவு என்கிறார்கள். கரைவலை மீனவர்களின் வலையில் சிக்கக்கூடிய கீரி, பாறைக்குட்டி போன்ற மீன்களை இவர்கள் சட்டவிரோதமாக வந்து அள்ளிக்கொண்டு செல்வதனால் கரைவலை மீனவர்களும் பாரிய தொழில் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். மீன்பிடி உபகரணங்கள் எல்லாவற்றுக்கும் விலைகள் அதிகரித்துள்ளன. வருட கணக்கில் பாவித்த உபகரணங்கள் இப்போது மாத கணக்கிலேயே பாவிக்கும் அளவுக்கு தரமற்ற பொருட்களே கிடைக்கிறது. தரமான பொருட்கள் கூட சந்தையில் இல்லாத சூழ்நிலையிலேயே இப்போது உருவாகியுள்ளது. அரசினால் மானியங்கள் கூட எங்களுக்கு கிடைப்பதில்லை. மீன்பிடி தொழில் அழியும் நிலையே இப்போது உருவாகியுள்ளது என மீனவர்கள் வருத்தம் தெரிவித்தனர். கடலில் மீன் கொள்ளை, கரையில் விலையேற்றம் என திண்டாடிக் கொண்டிருக்கும் நாங்கள் மரபு விவசாயிகள் போல இன்றைய நாட்களில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை தொடர்ந்து விவசாயமும் மீன்பிடியும் செயலிழந்தால் வளமிட மிக்க எமது நாடு ஏனைய நாடுகளிடம் கையேந்தும் நிலையே வரும். எங்களின் பிரச்சினைகளை பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு மீன்பிடி அமைச்சுக்கும் திணைக்களங்களுக்கும் அறிவித்துள்ளோம். நாங்கள் சந்தித்த எல்லா மீன்பிடி அமைச்சர்களும் பொய்யான வாக்குறுதிகளையே தந்து ஏமாற்றினார்கள். மிகவும் நொந்த நிலையிலேயே தான் மீனவர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற மீனவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அதிகாரி ஒருவர் கருத்து கூறும்போது, 2009 இருந்து இந்த மீன் கொள்ளை சம்பவம் நடந்து வருகிறது. இந்த மீன் கொள்ளை சம்பவத்தில் மட்டக்களப்பு மாவட்ட செட்டிப்பாளையம், தேற்றாத்தீவு போன்ற பிரதேசங்களை சேர்ந்தவர்களே இந்த செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் மீனவர்கள் கூறும் விடயங்கள் உண்மை என்பதையும் உறுதிப்படுத்தினார். மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் காத்தாங்குடி பிராந்திய மீன்பிடி சங்க செயலாளர் ஹஜ் முகம்மது கருத்து தெரிவிக்கும் போது, மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறத்தாழ 600 ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன. அவர்களின் படகுகளிலிருந்து கடந்த 10 தொடக்கம் 12 வருட காலமாக அம்பாறை மட்டக்களப்பு மாவட்ட கடலில் இந்த கொள்ளை சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த திருடர்களை பிடிக்க தேத்தாத்தீவு மக்களே உதவினார்கள். அந்த மக்கள் அடையாளம் காட்டியதும் அங்கு சென்று பார்த்தோம். அப்போது அங்கு பெரிய மீன்பிடிக்கும் பாவிக்கும் எவ்வித உபகரணங்களும் இருக்கவில்லை. 20 தொடக்கம் 30 மீட்டர் அளவு கொண்ட வலைகளே அவர்களிடம் உள்ளது. அதை வைத்து அவர்களினால் பெரிய மீன்களை பிடிக்க முடியாது. எங்களிடம் இருக்கும் 50 கட்டு வலையில் ஒரு கட்டு அளவு கூட அவர்களிடம் இல்லை. அப்படி இருக்க அவர்களினால் எப்படி சாத்தியமானது? 2 தொடக்கம் 2.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட எங்களின் வலையில் பிடிபட்டு இருக்கும் மீன்களை வலையோடு அறுத்து கொண்டு செல்கிறார்கள் என்றார். கொள்ளைக்காக ஒரு படகுடன் ஆரம்பித்த இந்த கும்பல் இப்போது 10 சிறிய இயந்திர படகுகளை கொண்டு கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாகவும், தடித்த உயர்ந்த தோற்றத்தை உடையவர்களே இந்த செயலில் ஈடுபட்டு வருவதாகவும், கருத்த துணியால் முகத்தை மூடியுள்ளார்கள் என்கின்றனர் கொள்ளை சம்பவத்தை அனுபவித்த மீனவர்கள். மாங்காடு பிரதேசத்திலிருந்து 3 படகுகளும், தேத்தா தீவிலிருந்து 4 படகுகளும், களுவாஞ்சிக்குடியிலிருந்து 3 படகுகளும் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்கின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்ட மீனவர்கள். இவர்கள் எல்லோரையும் இயக்குபவர் தேற்றாத்தீவு சின்னத்தம்பி எனும் நபரே.
அவரே இந்த மீன் கொள்ளையில் ஈடுபட்டு வருகிறார். அவரை நாங்கள் போலீசில் முறைப்பாடு செய்து நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக 4 வழக்கும் நடைபெற்றது. அவர்களின் வலைகளை காரணமாக காட்டி தகுந்த ஆதாரங்கள் இல்லை என கூறி நீதிமன்றமும் வழக்கை முடித்து அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பை முன்வைக்கிறது. இதனால் நாங்கள் நஷ்டத்தை அனுபவிக்க அவர்கள் கோடிக்கணக்கில் உழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். மாதம் 30 தொடக்கம் 40 லட்சம் உழைக்கிறார்கள் என்கிறார் காத்தாங்குடி பிராந்திய மீன்பிடி சங்க செயலாளர் ஹஜ் முகமது. அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொத்தமாக 850 ஆழ்கடல் படகுகள் அளவில் உள்ளது. இந்த கொள்ளையர்கள் தினமும் 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் பயணித்து இந்த கொள்ளையில் ஈடுபடுகின்றனர். இந்த திருட்டை நிறுத்த வேண்டும் என்று கோரி தேத்தாத்தீவு கோவில் நிர்வாகத்தினருக்கு அறிவித்து அவர்களினூடாக மேற்கொண்ட நடவடிக்கைகளும் வெற்றி அளிக்கவில்லை. இனி இந்த செயலில் ஈடுபட போவதில்லை என்று சத்தியமிட்டதை நம்பி வழக்கொன்றை தான் வாபஸ் பெற்றதாக மட்டக்களப்பு மாவட்ட மீனவர் ஒருவர் தெரிவித்தார். மேலும் மட்டக்களப்பு மீன்பிடி இலாகா அலுவலக முன்றலில் வைத்து தனது மனைவி மக்களின் மீது சத்தியமிட்டு கூறினார். இனி திருந்தி வாழப்போவதாகவும் பெரிய படகொன்றை வாங்கி நேர்மையாக வாழப்போவதாகவும் அதை நம்பியே நான் வழக்கை வாபஸ் பெற்றேன். அதையெல்லாம் மீறியே அவர் இதனை தொடர்கிறார் என்கிறார் அவர். நாட்டின் தற்போதைய எண்ணெய் விலை, வாழ்வாதார செலவுகள் காரணமாக ஒரு தடவை கடலுக்கு பயணிக்கும் எங்களுக்கு 10 தொடக்கம் 15,000 வரை மட்டுமே மீன்பிடி இருந்தால் மீதி பணம் நஷ்டத்திலேயே போகிறது என ஏங்கும் மீனவர்கள் கடனை எப்படி திருப்பி செலுத்துவது என்ற கவலையுடன் இருக்கிறார்கள். இது தொடர்பில் அரசியல்வாதிகளின் உதவியை நாடிய மீனவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அதாவுல்லாவை சாய்ந்தமருதிலும் கல்முனையிலும் சந்தித்தனர். அந்த சந்திப்பில் மீன் களவுடன் இணைந்ததாக ஒளிவில் துறைமுகத்தில் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்தில் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், அம்பாறை மாவட்ட கரையோரங்கள் கடலரிப்புக்கு இலக்காகி மீன்பிடி பாதிக்கப்பட்டுள்ளமை, ஒளிவில் துறைமுகத்தில் மண்பார்ப்பு உள்ளதால் இயந்திர படகுகளை தரித்து நிறுத்துவதில் உள்ள சிக்கல்கள், மீன்பிடியில் பிராந்திய மீனவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் பற்றிய மிக ஆழமாக அம்பாறை மாவட்ட மீனவர் சங்கங்களின் சமாச மற்றும் சம்மேளன பிரதிநிதிகள், தேசிய காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ALM அதாவுல்லாவுக்கு தெளிவுபடுத்தினர். சகல விடயங்களையும் விரிவாக ஆராய்ந்து கேட்டறிந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ALM அதாவுல்லா இவ்விடயங்கள் தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கலந்து கொண்டிருந்த மீனவர்களுக்கு நம்பிக்கை வெளியிட்டார். ஆனால் வருடங்கள் கடந்தும் இன்றும் நிலை தொடர்கிறது. அதன் தொடர்ச்சியாக கோட்டாபய ராஜபக்ச அரசின் நேரடி எதிரிகளான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சுமந்திரன், சாணக்கியன், கலையரசன் போன்றோரை அண்மையில் மாளிகை காட்டுக்கு அழைத்து வந்து மீனவ சமூகம் தன்னுடைய குறைகளை கூறி ஒப்பாரி வைத்தது. ஆனால் அவர்கள் கல்முனை பிரதேச செயலக விவகாரத்தையும் 20க்கு கையெழுத்திய முஸ்லிம் எம்பிக்கள் பற்றியும் மலையக சிறுமி பற்றியும் கதைத்தார்களே ஒழிய பெரிதான தீர்வொன்றையும் இங்கு வழங்கவில்லை. போதா குறைக்கு வீதி மறியல் போராட்டம் நடத்த ஆலோசனை வழங்கினார் சாணக்கியன். அரசியல் நோக்கத்தை மையமாக கொண்டு பெரிய எதிர்பார்ப்புடன் அழைத்து வந்த அஜெண்டாக்கள் எல்லாம் பூஜ்ஜியமாக இருக்க அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட நிலையில் இருக்கிறார்கள் கிழக்கு மீனவர்கள். ஆளும் தரப்பு கிழக்கு எம்பிக்களின் கோபத்தை சம்பாதித்தவற்றை தவிர தமிழ் கூட்டமைப்பின் சந்திப்பும் வெற்றி அளிக்கவில்லை. சில நாட்களுக்கு முன்னர் மத்திய வங்கியுடன் மீன் கொள்ளையை ஒப்பிட்டு ஒரு வசனத்தை மட்டும் பாராளுமன்றத்தில் உதிர்த்து விட்டார் சாணக்கியன். பல லட்சங்களை கடலில் போட்டுவிட்டு பெரிய குழப்பத்துடன் தினமும் கடலுணவை வழங்கும் மீனவர்களாகிய எங்களின் பிரச்சினைகள் நீளாது விரைவாக முடிக்கப்பட வேண்டும்.
தினமும் கடலை நம்பி வாழும் எங்களுக்கும் எங்களது குடும்பத்தினருக்கும் நிம்மதியான ஒரு வாழ்வை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். சுமூகமான முறையில் எங்களது தொழிலை செய்ய இலங்கை அரசாங்கம் வழியமைக்க வேண்டும். இந்த கடற்கொள்ளையர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு எங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட வேண்டும் எனும். மீனவர்கள் ஒரு நாளைக்கு 10,000 முதல் 1,00,000 வரை நஷ்டத்தை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த மீனவர்களுக்கு அரசாங்கம் வாங்க போகும் வழிவகை என்ன என்பதே இங்கு உள்ள முக்கியமான கேள்வியாக உள்ளது. எங்களின் பிரச்சினைகள் அமைச்சரின் காதிலோ அல்லது அமைச்சின் அதிகாரிகளின் காதிலோ சரியாக விழவில்லை போலும். இதனால் நஷ்டத்தில் இயங்கிய நூற்றுக்கணக்கான ஆழ்கடல் மீன்பிடி இயந்திர படகுகள் விற்பனைக்கு தயாராக உள்ளது. அதை வாங்க யாரும் தயாராக இல்லை. மீனவர்களும் மீன்பிடியை கைவிட்டு வேறு தொழிலை நாடி செல்கிறார்கள் அல்லது அரேபிய நாடுகளுக்கு தொழிலுக்காக செல்கிறார்கள் என்கிறார் அம்பாறை மாவட்ட ஆழ்கடல் இயந்திர படகு மீன்பிடி உரிமையாளர் மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் மீரா சாஹிப் அப்துல் ஹமீத். 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட அழகிய இலங்கை தீவு மக்கள் தகர போத்தல்களில் அடைக்கப்பட்ட மீன்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்து உண்ணும் காலம் கனிந்து வருகிறது. ஆரோக்கியமான மீன்களை இலங்கையர்கள் உண்ண முடியாத சூழ்நிலை இலங்கையில் இப்போதைய நாட்களில் உருவாகி வருகிறது. அண்மையில் கடலில் இடம்பெற்ற கப்பல்களின் எரிவு காரணமாக வெளியான எண்ணெய் கசிவுகளினால் கடல் சமநிலை குலைந்துள்ளது. மீன்கள் பெரிதாக வலையில் சிக்குவதில்லை. அப்படி சிக்கினாலும் விலையில் சரிவுள்ளது. வடக்கு கடலில் இந்திய மீனவர்களின் பிரச்சினை, கிழக்கு கடலில் கடல் கொள்ளையர்களின் பிரச்சினை, நாட்டில் அரசியல் பிரச்சினை என பிரச்சினைகள் தலை தூக்கியுள்ள இந்த காலத்தில் மீனவர்களின் குரல் காலி முகத்திடலில் அமைந்துள்ள ஜனாதிபதிக்கு கேட்குமா? இல்லை, அலரி மாளிகைக்கு கேட்குமா? அமைச்சர் டக்ளஸ் எடுக்கப் போகும் அவசர நடவடிக்கை என்ன? பருத்தி மரத்தின் காய் பழுத்தடும் என்று உண்ண காத்திருந்த கிளி போல தீர்வுக்காக காத்திருக்கும் மீனவர்களின் வாழ்வுக்கு இலங்கை அரசாங்கம் நல்ல முடிவை விரைவில் தீர்வாக வழங்க வேண்டும். திருடர்கள் இல்லா கடலில் மீனவர்கள் சந்தோஷமாக மீன்பிடிக்க வேண்டும். காலம் உதவட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். நாம் உள்ளவற்றை உள்ளவாறே தெரிவிக்கின்றோம். தெரிவிப்பதே எமது பணி, தீர்மானிப்பது மக்களே. எமது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, எமது சேனலை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.